சவுக்கு சங்கர் வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் கிடையாது. சவுக்கு சங்கர்ன்ற முட்டாள் தெரிஞ்சுக்கணும். வியூவர்ஸ் என்றைக்குமே வியூவர்ஸ் தான். அவர்கள்லாம் அவங்களுடைய ரசிகர்களோ தொண்டர்களோ கிடையாது. அதை முட்டாள்தனமாக புரிஞ்சுக்கணும். முதல்ல 50 லட்சம் டேக்ஸ் கட்டுறாருன்னா முறைகேடாக பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கிறது தான். மாரி செல்வராஜ் நேற்றுக்கு ஒரு படம் எடுத்தாருங்க, அது ரொம்ப மோசமான படங்க அப்படின்னு சொல்லலாம். மாரி செல்வராஜ் இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க, அவர் ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லலாம். சினிமாவில் பேசலாம், ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல உங்களோட நேசத்துக்குரிய நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சவால் விட்டு சொல்கிற சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவும் சில ஊடகங்கள் பேசிச்சு. அவங்கெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக போயிட்டாங்கன்னு கிடையாது. அப்படி கிடையாது, நீ எதிராக போயிட்ட, அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல கஞ்சா யார் வச்சதுன்னு கேட்டார் சீமான், கேட்டார் கஞ்சா வளர்ப்பது. இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? நீ உள்ளே போயிட்ட, இது தெரிய போகிறது. தம்பி சவுக்கு சங்கர் கஞ்சா வைக்கிறது, குண்டாசு போடுறது, இதெல்லாம் வந்து அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை. அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஊடகங்கள் எல்லாம் வந்து நமக்காக பேசுகிறேன்னு சொன்னால் பட்டவர்த்தனமாக தெரியுது, பல செய்திகள் வருது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேக்வரா ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து பேசும்போதுலாம் ஒரு பிரபல ஊடகவியலாளர் தன்னை வந்து எளிமையான ஊடகவியலாளராக சொல்லிட்டு இருக்கா. அவரை வந்துட்டு அதிகார மையத்தில் இருக்கிறவங்களை வந்து எதிர்த்து தொடர்ந்து அவங்களுடைய ஊடகவியலில் வந்துட்டு பேசிட்டே இருக்காரு. தான் வந்து ஒரு போராளி, யார் தப்பு பண்ணாங்கன்னு அவங்களை வந்து ஊடகம் மூலயமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு போராளி ஊடகவியலாளர் சமீபத்தில் ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 50 லட்சம் பே பண்ணியிருக்காரு. சாதாரண ஒரு ஊடகவியலாளர் இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டு அட்வான்ஸ் டேக்ஸாக கட்டக்கூடியதுக்கான சாத்தியங்கள் எப்படி வந்தது? இது நடைமுறைக்கு ஒத்து வருவான ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆமாம், நான் வந்து 50 லட்சம் பே பண்ணியிருக்கேன் அட்வான்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டுருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார். 50 லட்சம் டேக்ஸ் கட்டுறாருன்னா அப்போ எவ்வளோ வந்து இன்கம் எவ்வளோன்றது சொல்லணும்ல, அதே நமக்கு தெரிய வருது. இந்த மீடியாலமா அது 1 லட்சம் வியூவர்ஸ் வரட்டும், 5 லட்சம் வியூவர்ஸ் வரட்டும், 10 லட்சம் வியூவர்ஸ் வரட்டும், கோடிக்கணக்கான ரூபாயெலாம் வந்து சம்பாதிக்க முடியாது. லட்சங்களை சம்பாதிக்கலாம். இப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு 10 லட்சம், ஒரு 15, என்னதான் வியூஸ் வந்து உங்களுக்கு வந்து தினம் லட்சக்கணக்கில் வியூஸ் வந்தால் கூட ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வந்து மாதம் வருமானம் சொல்லி அப்படி ஒன்றா செய்யலாம். யூடியூப்பில் வந்து பேசக்கூடிய அது கூட வந்து பல லட்சக்கணக்கில் வியூஸ் போனால் தான் உங்களுக்கு வந்து இந்த தொகை வரும். சொல்லுவாங்க, உத்தேசமான தொகை சொன்னால் கூட சொல்லிடலாம். 1000 வியூஸ் போச்சுன்னா 80 ரூபா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் டேக்ஸே கட்டுறாருன்னா அப்போ எவ்வளோ வந்து கோடிக்கணக்கான கோடிக்கணக்கானலாம் யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கணும்னா அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல மில்லியன்கள் கணக்கில் போனோம். அப்போ கூட வந்து இவர்கிட்ட வந்து எவ்வளோ வந்து கோடிக்கணக்கான ரூபா சொல்கிறாங்க இல்லையா, இத்தனை கோடிக்கு வீடு வாங்கினா அத்தனை கோடிக்கு வீடு வாங்கினா, அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. முறைகேடாக பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கிறது தான் இது. ஊடகங்களில் வந்து முறைகேடாக சம்பாதிக்கிறதுக்கான வந்து வாய்ப்புகள் அப்படி தான் நான் இதை வந்து பார்க்குறேன். அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன தான் வந்து இங்கே ஒரு வேஷம் போட்டாலும் மக்களுக்கு தெரியும்ல. நீங்கள் மாற்றி ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அது வந்து நல்லா தெரியும். இப்போது சினிமாவில் பேசிடலாமா, மாரி செல்வராஜ் நேற்றுக்கு ஒரு படம் எடுத்தாருங்க, அது ரொம்ப மோசமான படங்க அப்படின்னு சொல்லலாம். மாரி செல்வராஜ் இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க, அவர் ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லலாம். சினிமாவில் பேசலாம். இப்படி ஒரு வார்த்தை அப்படி ஒரு வார்த்தை, ஏன்னா அவங்க அடுத்தடுத்த பயணத்தில். ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. அது வந்து கொள்கை பயணம் முழுக்க. அப்போ அதில் வந்து நீங்கள் மாற்றி உங்களோட நிலைப்பாடு மாற்றினா அதே தெரிஞ்சிடலாம். இது வந்து காசு வாங்கிட்டு பேசலாம். வியூஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு பிளைண்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இவ்வளோ பேர் எனக்கு வியூஸ் வராங்க, பல லட்சம், அவன் பாவமாக இருக்குது சவுக்கு சங்கர் சொல்லும் போது. அடப்பா, ஊடகத்தை பற்றி என்னன்னே தெரியாமல் ஒருத்தன் பேசிட்டு கிடக்குறான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இங்கே வாசகர்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு, வியூவர்ஸ் வேறுமா. வாசகர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு பணம் கொடுத்து ஒரு பத்திரிகையை வாங்கி அதை மாத சந்தா கொடுத்து
அது உங்களுக்கு தெரியும். வாரப்பத்திர பிரிண்ட் மீடியாவில் சொல்ல இந்த வார சந்தா உண்டு, மாத சந்தா, வருஷ சந்தாலாம் வந்து இருக்கு. ஸோ இப்படி வந்து சந்தாக்கள் வந்து பணத்தை முன்கூட்டியே அனுப்பினா அந்த பத்திரிகை மீதான நம்பிக்கை அது வேற. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து வியூவர்ஸ் வர்றதை வந்து நீங்கள் வந்து வாசகர்களாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. அடிப்படையில் சவுக்கு சங்கருக்கு இந்த புரிதல் தேவை. நீங்கள் பிரிண்ட் மீடியாவில் இருக்கிற அந்த வாசகர்கள் சந்தாதாரர்கள் வேற, இந்த டிஜிட்டல் மீடியாவில் வந்து இந்த வியூவர்ஸ்ன்றது வேற. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில் பயணத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ரயில் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுவாங்க, ரயில் ஸ்நேகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வருவான், அவன் பார்த்துட்டு பறந்து போயிட்டே இருந்திருப்பான். உங்களுக்கு எந்த இதுவும் இருக்குது. அந்த மாதிரி தான் இது வந்து கட்டினா இந்த வியூஸ் வர்றதுன்னு கட்டினா நீங்கள் பேசக்கூடிய கண்டென்ட்டு, நீங்கள் வைக்கக்கூடிய தம்ப்லைனு, இதெல்லாம் பார்த்து தான் லட்சக்கணக்கில். அதை தாண்டி வந்து சவுக்கு சங்கருடைய அந்த வியாபார உத்தி வந்து மாலதி வந்த பிறகு வியூஸ் வந்து அதிகமாச்சுன்னா மாலதியை வந்து பார்க்கறதுக்கும் மாலதியை வந்து புகழ்ந்து தள்ளுறதுக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அது நம்ம பார்க்குறோம். அது கண்டென்ட்டை வந்து கமெண்ட்டை படித்தாலே தெரிஞ்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அப்படி தான் வந்து நான் பார்க்குறேன். முன்னாடி வந்து 1 லட்சம் 2 லட்சம் போனது இன்றைக்கி 4 லட்சம் போகுது சொன்னால் அதில் வந்து ஷேரிங் வந்து மாலதிக்கும் இருக்குது. இங்கே வியூவர்ஸ் வந்து பலவிதமான வியூவர்ஸ் இருக்கிறாமா இங்கே. ஸோ பலவிதமான வியூவர்ஸ் வந்து என்ன பார்வையில் வந்து உங்கள் நேர்காணலில் பார்க்குறான்றதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவான நபர்களும் பார்ப்பாங்க, எதிரான நபர்களும் பார்ப்பாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு பல அரசியல் கட்சியிலேருந்து உங்கள் வீடியோவை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதை வச்சு பார்க்கறதுனாலேயே வந்து அவங்க எல்லாரும் வந்து என்னுடைய நேசத்துக்குரியவர்கள், என் பாசத்துக்குரிய அப்படி தான் இருந்தது. இந்த லேட்டஸ்ட்டாக போட்ட அந்த நேர்காணலில் நான் பார்க்குறேன்னா இவனுக்கு வந்து இந்த மீடியா உலகமே புரியாமல் ஒருத்தர் இருக்கிறான். மீடியா உலகமே புரிஞ்சிக்கல. நீங்கள் இந்த இடத்துல உங்களோட நேசத்துக்குரிய நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சவால் விட்டு சொல்கிறேன் சவுக்கு சங்கர். முதல் தடவை சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தபோது கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் அரசியல் கட்சி தொடங்குங்களான்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்கிறாரு கேட்டால், எனக்கு வந்து அவ்வளோ பண வசதியெலாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, அவ்வளோ அரசியல் கட்சி தொடங்குற அளவுக்கு பணம் தேவையே இல்லைன்றது என் நிலைப்பாடு. உள்ளபடியே வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து ஒருத்தர் நேசிக்கிறாங்க, இல்லை கருத்துக்களை உண்மைன்னு நம்புகிறாங்க, உங்களை பின்பற்றக்கூடியவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த கோடிக்கணக்கில் பணம்லாம் தேவையே இல்லை. நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு இயக்கமாக மாறி இருக்க முடியும். நீங்கள் இயக்கமாக கூட மாறல, கட்சியாக மாறினா இயக்கமாவது மாறி இருக்கலாம். இயக்கமாக மாறுறதுக்கு வந்து தேவையே கிடையாது. சங்கம் தொடங்கிறதுக்கு 7 பேர் இருந்தால் போதும். சரிங்களா, இப்போ ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் ஒரு நபர்னா வந்து அம்மா ஒரு 2வது நபர், மாலதி 3வது நபர்னா அந்த இன்னொரு பையன் இருக்கான்ல சின்ன பையன், அவன் இன்னொரு 2-3 சின்ன பையனை பிடிக்க முடியாது அவங்களால. சரிங்களா, ஒரு 7 பேர் வச்சு ஒரு இயக்கமே மாறிடலாம். பெலிஸ் கூட நாளைக்கு விஜய் கிட்ட இருந்து வந்துடுவார். இல்லை சொல்கிறேன் நான், இல்லைம்மா நான் சொல்கிறேன், ஒரு இயக்கமாக மாறலாம். அரசியல் கட்சி தான். அப்போது அரசியல் கட்சி மாறினா தொண்டர்கள் தேவை, இயக்கமாக மாறினா ஃபாலோயர்ஸ் தேவை. அரசியல் கட்சி தொடங்கினா உங்களுக்கு பணம் தேவைன்றீங்க. ஒரு இயக்கமாக மாறணும்னா பணம் தேவையில்ல, 7 பேர் இருந்தால் போதும். 1000 ரூபா 2000 ரூபா அதுக்கு வந்து கட்டணும். அது இயக்கமாக மாறுறதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கூட நீங்கள் சங்கமாக கூட மாறலாம். இயக்கமாக மாறினா சங்கமாக கூட மாறினா கூட ஒரு 1000 ரூபாய் நான் அவ்வளோதான் நினைக்கிறேன். சரிங்களா, இல்லை பதிவே இல்லாமல் நீங்கள் ஒரு இயக்கமாக கூட நினச்சி ஏகப்பட்ட இயக்கங்கள் இருக்குது. அப்போது இயக்கமாக மாறணும்னா என்ன தேவைன்னா ஃபாலோயர்ஸ் தேவை. 7 பேர் இருந்தாலே போதுன்றேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் என்னை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஃபாலோயர்ஸ் கிடையாது, ஓன்லி வியூவர்ஸ். சவுக்கு சங்கர்ன்ற முட்டாள் தெரிஞ்சுக்கணும். சவுக்கு சங்கர் என்கின்ற ஒரு முட்டாள் புரிஞ்சுக்கிட்டுனா வியூவர்ஸ் என்றைக்குமே வியூவர்ஸ் தான். நீ எந்த அதிகாரியெல்லாம் நீ திட்டி பேசுறியோ அந்த அதிகாரியும் உன்னை பார்க்குறாங்க, உன் வீடியோவை பார்க்குறாங்க, வியூவர்ஸ். எந்த அரசியல் கட்சி நீ சாடுறியோ அந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க பார்க்குறாங்க, வியூவர்ஸ். எந்த அரசியல் கட்சி சாரியா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்க்குறாங்க, வியூவர்ஸ். யாரெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து பிடிக்காத நபர்கள் இருக்கிறாங்களோ இந்த திமுக ஆட்சிகளை அந்த நபர்கள்லாம் பார்க்குறாங்க, வியூவர்ஸ். இதில் எல்லாமே வியூவர்ஸ் இருக்கிறாங்க, நாட் ஃபாலோயர்ஸ். அவர்கள்லாம் உங்களுடைய ரசிகர்களோ தொண்டர்களோ கிடையாது. அதை முட்டாள்தனமாக புரிஞ்சுக்கணும். முதல்ல என்றைக்குமே நான் சொல்கிறேம்மா, என் வீடியோ 1 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிறேன், அவங்க எல்லாரும் வந்து என்னுடைய ஃபாலோயர்ஸ் அம்மா. நான் கேட்குறேன், அதில் ஆகா ஓகோன்னு பேசுவான், அண்ணா சூப்பர் அண்ணா வாழ்கன்னுவான். அந்த சொன்ன நபரில் யாராவது ஒரே ஒரு நபர்
ஒரு நபர் சிறையிலேருந்து நீ வந்து வெளியே வரும்போதோ அல்லது சிறையில் வந்து உன்னை பார்த்தவருக்கு யாராவது இருப்பாங்களா சொல்லுங்கள். அதெல்லாம் கிடையாது. நீங்களாம் ஒரு குருட்டு கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் நம்ம ஃபாலோயர்ஸ் அப்படிலாம் நீங்கள் நினைக்க முடியாது. அப்படி தான் வியூக அமைப்பாளர் பீகாரில் ஒருத்தர் வந்து கட்சியே தொடங்கினார். எது கட்சியே தொடங்கினார்ல பிரசாந்த் கிஷோர், என்ன ஆனார்? அதே தான் உன் நிலைமையும். இன்னைக்கு நீ வெளியே வந்தனா நீ இப்போ திமுக ஆட்சி மீது ஒரு வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பு உள்ள நபர்கள் எல்லாருமே இருக்கிறவங்களும் அவங்கெல்லாம் வீடியோவை பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறேன் நான். இங்கே சர்வ கட்சியும் வந்து உன் வீடியோவை பார்க்குறாங்க. நீ எல்லாம் அப்படியே ஊழலுக்கு எதிராக பேசுகிறோன்னா அப்படி கிடையாது. அப்படி நீங்கள் நினச்சக்கூடாது. நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு போராளி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்தை பேசுகிறோம், தர்மத்தை பேசுகிறோம், ஊடகத்தை பற்றி பேசுகிறோம். ஊடகத்தில் இருக்க ஒருத்தர் கூட பேசவே இல்லை உங்களுக்காக கிடையாது. அதுதான் நீ ஜெயிலுக்கு போனதுனால உன் பார்வை இல்லை. சவுக்கு சங்கரை ஆதரித்து பேசுனவங்களும் இருக்கிறாங்க. அதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. அதுதான் உன்னுடைய ஊடக பார்வை, அவ்வளோதான். ஆனால் உனக்கு குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர்களுக்கெல்லாம் நீ நன்றி சொல்லணும். நியாயமாகவே உனக்கு ஆதரவாகவும், அதாவது சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவும் சில ஊடகங்கள் பேசிச்சு. அது உன் பார்வைக்கு இல்லை. நீ என்ன சொல்ற கேட்டா ஒருத்தர் கூட எனக்கு வந்து நான் ஆதரித்து பேசலன்ற முட்டாள். நீ உள்ளே இருந்தபோது இங்கே உன்னை ஆதரித்து பேசின ஊடகங்கள் இருக்குது, யூடியூப்லாம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. அது உனக்கு தெரியல. இப்போ புரியுதுங்களா? எங்கேயுமே நீ வந்து விசுவாசமாக இல்லை. இதுதான் அங்கே இந்த முறை வந்து கடந்த ஒவ்வொரு நல்லா புரிஞ்சுங்கம்மா. சவுக்கு சங்கர் ஒரு முறையும் கைது செய்யும்போதெல்லாம் அடுத்தடுத்து ஆதரவு நிலைப்பாடு வந்து குறையிறத பார்க்குறோம். கடந்த முறை இருந்த அந்த ஆதரவு இந்த முறை இல்லை. கடந்த முறை நீங்கள் வந்து முதல் முறை கைது செய்யும் போது அண்ணன் திருமா வந்து அதை கண்டிக்கிறார். சீமான் ஆக்ரோஷமாக ஆவேசமாக பேசுகிறாரு. எடப்பாடியே வந்து கண்டிக்கிறாரு. அண்ணாமலை கண்டிக்கிறாரு. இதெல்லாம் வந்து முதல் முறை கைது செய்யும் போது இருந்தது. அடுத்த முறை பாதியாச்சு. இன்னும் பலரும் இருக்கிறாங்க. நான் நிறைய பேர் என்னால் சொல்ல முடியல, என்னால் தெரியும், நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்த முறை இந்த முறை கைது செய்யும்போது பார்த்தோன்னா யாருமே வந்து ஒரு பொருட்படுத்தவே இல்லை, ஒரு பொருட்டாவே நினைக்கல. அவங்கெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக போயிட்டாங்கன்னு கிடையாது. அப்படி கிடையாது. நீ எதிராக போயிட்ட, அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. சீமானி இந்த முறை ஏன் உங்களுக்கு குறைக்கூட, சீமானை தொடர்ந்து நீ வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்க. விமர்சனம்னா அது அரசியல் ரீதியாக விமர்சனம் இல்லாமல் நையாண்டி, கேலி, கிண்டல். நாங்கள் ஒன்றும் யாரும் காதில் கடுக்கன் போட்டுடல, சரியா? எல்லாருக்கும் தெரியும். சீமான் வந்து நீங்கள் சீமான் குறித்து பேசுனது, கடந்த முறை பேசுனதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் என்கிட்ட சிக்கிச்சு அப்படின்னு சொன்னீங்கள. அதே மாதிரி சின்னம் குறித்து பேசும்போது நீ நையாண்டி பண்ணது அவர் அதையும் சகிச்சுக்கிட்டு கண்டிச்சார். அதனால வந்து ஏன் கஞ்சா யார் வச்சதுன்னு கேட்டார். சீமான் கேட்டார், கஞ்சா இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? நீ உள்ளே போயிட்ட, இது தெரிய போகிறதில்ல. சவுக்கு சங்கர் வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் கிடையாது, நம்ப தகுந்த மனிதர் கிடையாது, விசுவாசம் உள்ள மனிதர் கிடையாது. இங்கே எல்லாத்துக்குமே ஒரு மயிர மாதிரி இருக்கு. எப்படின்னா ஒரு எவ்வளோதான் மாற்று கருத்துக்கள் எல்லாம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் என்பது ஒரு மயிரிழையில் இருக்கும், மெல்லிய இழையது. அது உங்ககிட்ட இல்லை. எல்லாரும் இன்னைக்கு வந்து உனக்கு வந்து ஏன் வந்து பரவலாக ஆதரிக்கலன்னா அவங்கெல்லாம் திமுகவுக்கு ஆதரவான்னு கிடையாது. அது தப்பு. அவன் சொல்கிறாங்க கேட்டால் இவங்கெல்லாம் வந்து ஊடகங்கள் எல்லாம் வந்து நமக்காக பேசுகிறேன்னு சொன்னால் பட்டவர்த்தனமாக தெரியுது, பல செய்திகள் வருது. எப்படி வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு உங்ககிட்ட சில பேர் வந்து திமுக மீது அரசு மீது உள்ள ஒரு வெறுப்பில் இருக்கிற நபர்கள், அது யாரும் குறிப்பிட்டு சொல்லலாம். அவங்க வேணா வந்து சவுக்கு சங்கர் கைது செய்யறதுக்கு தப்புன்னு பேசுகிறாங்க, சரிண்ணா, இது பொய் வழக்கெல்லாம் சொல்கிறாங்க. பல பேர் கடந்து போயிட்டாங்க, திமுக அரசுக்கு ஆதரவாக கூட இல்லை, கடந்து போயிட்டாங்க. காரணம் என்னென்னா இது வந்து எதுக்கு சவுக்கு சங்கருக்கு நம்ம வந்து பேசணும்? ஏன்னா அவர் மீதே பல குற்றச்சாட்டு. நீதித்துறை எப்போவுமே வந்து டாக்குமெண்ட் தான் பார்க்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீதிமன்றம் ஆதரவு தெரியும். ஏன் இதே சவுக்கு சங்கர் தெரியாதா? இதே நீதிமன்றம் கடந்த காலத்தில் சவுக்கு சங்கர் மீதான அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு? ஹைகோர்ட்டே எடுத்துங்க, நம்ம நீதி அரசர்கள் பேரை சொல்ல வேண்டாம், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? இதே சவுக்கு சங்கர் இன்றைக்கி சிலாகிக்கிறீங்க. எனக்கு வந்து 2 நீதி அரசர்கள் எனக்கு வந்து உனக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தா உடனே நீ வந்து நமக்கு அதை பற்றியே இல்லை. நமக்கு பார்வை வந்து நமக்கு சரியான பார்வை இருக்குது. நீதிமன்றத்துக்கு வந்து ஆவணங்கள் மட்டும்தான் தேவை, ஆவணங்கள் தேவை. அந்த அடிப்படையில் உங்களுக்கு பண்ணுறாங்க. அதனால் உங்களை வந்து நீங்கள் வந்து நீங்கள் பவித்திரமானவர்,
புனிதமானவர் சொல்லி ஏதாவது பட்டம் கொடுத்து அனுப்புனாங்க? நான் கேட்குறேன். இந்த வழக்கில் நீதிமன்றம் அதனுடைய பார்வையை செலுத்துது. அப்போ வந்து உங்களை ஜாமீனில் அனுப்புகிறாங்க, அவ்வளோதானே. எல்லாம் நல்லா புரிஞ்சுங்கம்மா. சில பேர் கேட்டால் நிறைய பேர் இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்கள் இருக்குன்னா இவங்கள ஜாமீனில் விட்டுருக்கு. நீங்கள் குற்றமற்றவர், நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பலை. புரியுதுங்களா? அந்த புரிதல் முதல்ல தேவை. இந்த வழக்கில் உங்களை கைது செய்யப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பிணையில் விடுறாங்க, அவ்வளோதான். தவிர உடனே இன்றைக்கே விசாரணை பண்ணி வழக்கில் நீங்கள் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு உங்களை வந்து விடுதலை பண்ண, அதை புரிஞ்சிக்கணும் முதல்ல. எல்லாருக்கும் பொருந்தும், இது யாருக்கு வேணாலும் பொருந்தும். அதில் வந்து சவுக்கு சங்கருக்கு தான் கிடையாது. உடனே இதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுற விஷயம் கிடையாது. எப்படி தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அது விசாரணை முடிவில் தான் தெரியும். நீங்கள் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றமற்றவரா குற்றவாளியான்றது முடிவில் தான் தெரியும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, நன்றி, வணக்கம்.